ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா குவிக் சார்ட் அல்காரிதம். ஸோ குவிக் சார்ட் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் சார்ட்டிங் அல்காரிதம். சார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அல்காரிதம் தான். சிமிலர் டு பபிள் சார்ட், செலெக்ஷன் சார்ட், அந்த மாதிரி இன்சர்ஷன் சார்ட்லாம் முன்னாடி வீடியோஸில் பார்க்கலைன்னா அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது மாதிரி இதுவும் ஒரு சார்ட்டிங் அல்காரிதம். ஸோ இப்போது ஒரு அரே ஆஃப் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 8, 3, 1, 14, 4, 11, 7 அப்படி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம சார்ட் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி வரும்? 1, 3, 4, அதுக்கப்புறம் 7, 8, 11, 14. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 7 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அரேயோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 0லேருந்து 6 வரைக்கும் ரன் ஆகும். ஸோ இது வந்து டிவைட் அண்ட் கான்கர் மெத்தட் மூலியமாக தான் நம்ம வந்து இந்த சார்ட்டிங் அச்சீவ் பண்ணுவோம். ஸோ டிவைட் அண்ட் கான்கர்னால் ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்க அரேவை நம்ம டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் திரும்ப லெஃப்ட் சப் லிஸ்ட், ரைட் சப் லிஸ்ட் அதை திரும்பவும் நம்ம வந்து சார்ட் பண்ணி இதே ப்ராசஸ் நடக்கும் ஃபுல்லாக சார்ட் ஆகிற வரைக்கும். ஸோ அதனால் அந்த டிவைட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து பார்ட்டிஷன்னு சொல்லுவோம். ஏன்னா டிவைட் பண்ணுறது வந்து பார்ட்டிஷன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்ட்டிஷன் எக்ஸ்சேஞ்ச் சார்ட்னு சொல்லுவாங்க. குவிக் சார்ட்டுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் எக்ஸ்சேஞ்ச் சார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம குவிக் சார்ட்டில் வந்து பிவோட் எலிமெண்ட் இல்லைன்னா கீ எலிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று செலக்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஐதர் இட் கேன் பி ஃபஸ்ட் எலிமெண்ட்டை பிவோட்டாக செலக்ட் பண்ணலாம், இல்லைன்னா லாஸ்ட் எலிமெண்ட்டை பிவோட்டாக செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து லாஸ்ட் எலிமெண்ட்டை இல்லை எனி ஆஃப் த எலிமெண்ட், மிட் எலிமெண்ட்டை செலக்ட் பண்ணலாம், எனி எலிமெண்ட்டை வேணால் பிவோட்டாக செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த செஷனில் இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் எலிமெண்ட்டை பிவோட்டாக செலக்ட் பண்ணி எப்படி சார்ட் பண்ணுறதுங்கிறது சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போது எனக்கு வந்து கொடுத்துருக்க அரே பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட அரே. ஸோ இந்த அரே எப்படி வந்து டிவைட் ஆகி கடைசியில் சார்ட் பண்ணுவோங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இது இருக்குங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னா 7 தான் எனக்கு பிவட் எலிமெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்போட எண்டில் வந்து சார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன எப்படி இருக்கணும்னா, முன்னாடி 7க்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 7ஆக இருக்கணும். அதுக்கப்புறம் 7க்கு ரைட் சைடில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 7ஆக இருக்கணும். ஸோ இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா 7க்கு